ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 11 தான் பார்க்க போகிறோம். லுங்கியை எப்படி ஜாயின் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட லுங்கி இல்லை, ஸோ நான் ரேசன் வேஷ்டி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷனை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா, நான் இன்றைக்கி தான் வீடியோவை பார்க்குறேன், நானும் ஜாயின் பண்ண முடியுமான்னு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. செகண்டு, நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் வாட்ஸ்அப் குரூப் எப்போவுமே க்ளோஸாக தான் இருக்குது, என்னால் எந்த மெசேஜும் பண்ண முடியலைன்னு சொல்லுவீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபஸ்ட்டு பேட்ச் அல்லது செகண்ட் பேட்ச்சில் தான் நீங்கள் இருப்பீங்க. அந்த 2 குரூப்லேயுமே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். என்னென்னைக்கு உங்களோட அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணுங்கிறத நான் சொல்லிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்லாம் எந்த மாதிரி சப்மிட் பண்ணணுன்னு சொல்லுவேன். யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ண அதை உங்கள்கிட்ட அந்த லிங்க்கை ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் இதிலேருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒவ்வொரு வீடியோவாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கிளாஸ் 1லேருந்து 6 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி 6 வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே பிடிஎஃபாக அதை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த பிடிஎஃப்லேயே உங்களோட நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் நியூவாக தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நியூ, அதாவது இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சென்ட் பண்ணலன்னா நியூன்னு டைப் பண்ணி அந்த பிடிஎஃபை ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வீக்லி ஒன்ஸ் அந்த அசைன்மெண்ட் குரூப்பை ஓப்பன் பண்ணுவேன். நீங்கள் அசைன்மெண்ட் குரூப் ஓப்பனாக இருக்கும்போது உங்களோட ஃபோட்டோஸை ஒரே பிடிஎஃபாக சென்ட் பண்ணணும். ஒரே பிடிஎஃபாக சென்ட் பண்ணால் மட்டும்தான் அதை நான் நோட் பண்ணிக்குவேன். நீங்கள் அப்படி ஒரு முறை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டே சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின், தேர்டு, இது வரைக்கும் ஒர்க்கை சப்மிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் எப்போ சென்ட் பண்ணுவோன்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கும் சேம் டே தான், அதே டேயில் தான், ஒரு நாள் ஃபுல்லாக வீக்லி ஒன்ஸ் நம்ம குரூப் ஓப்பனாக இருக்கும். நீங்களும் 6 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் சென்ட் பண்ணணும். 6 கிளாஸை விட கம்மியாக சென்ட் பண்ணிங்கன்னா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், அதாவது நோட் பண்ண மாட்டேன். நீங்கள் 5 கிளாஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வாரத்தில் ஒரு நாள் நான் இதே மாதிரி குரூப்பை ஓப்பன் பண்ணுவேன். அன்றைக்கி நீங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணிக்கலாம். குரூப்போட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். நம்ம கிளாஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கிளாஸை பற்றின சஜஷனை, கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறக்காதுங்க. வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் லுங்கியை 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 சைடையும், அதாவது தைக்க வேண்டிய ஓரம் இருக்கிற பகுதியை 2ஐயும் சேர்த்து நான் பிடிச்சிருக்கேன். இப்போது 2ஐயும் சேமாக போட்டுட்டு, அது கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, கொஞ்சம் சுருக்கம்லாம் இருக்குது, அதனால் அதை அயர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் மேலே கீழே இருக்கிறதுனால கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்கலாம், 1/4 இன்ச்சை விட கம்மியாக. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கட் பண்ண தெரியலைன்னா லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. யாரும் இந்த மாதிரி டேபிளில் போட்டு கட் பண்ணாதுங்க. மிஷின் டேபிள் டேமேஜ் ஆகும். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு இதான் வசதியாக இருக்கிறதுனால தான் நான் இப்படி போட்டு கட் பண்ணுறேன். சீக்கிரமாக நானும் அதுக்கான வசதிகள் வரும்போது நான் அதை மாற்றிடுவேன். கிளாத் கட் பண்ணுறதுக்கு எப்போவும் ஒரே சிசரை யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு வேறு எதையும் கட் பண்ணாதுங்க. பேப்பர், கேன்வாஸ் அப்படி எதையுமே கட் பண்ணாதுங்க. அதுக்கப்புறம் சிசர் கிளாத்தை கட் பண்ணாது. இப்போ நம்ம 2ஆக மடிச்சிருக்கோம். 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் ஸ்டிச் போட போகிறோம். கிளாத்தை எந்த மாதிரி வச்சுருக்கோன்னா 2ஆக மடிச்சிருக்கும்போது உள்ளே இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். மேலேயும் கீழேயும் வெளிப்பக்கமாக கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணுறேன். ரெகுலராக நம்ம வீடியோஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இன்னொன்று என்னென்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கமெண்டில், சில சேரீயில் பார்க்க 2 சைடுமே ஒரே மாதிரி இருக்குது, அதில் எப்படி நல்ல பக்கம் கெட்ட பக்கம் கண்டுபிடிக்கன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வேஷ்டியுமே அப்படி தான் இருக்குது. இது 2 சைடுமே நல்ல பக்கம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இன்னொன்று சாரியில் நம்ம நல்ல பக்கம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பெரிய பார்டர் நம்மளுக்கு கீழே இருக்கும், சின்ன பார்டர் மேலே இருக்கும், பல்லு டிசைன் எண்டிங்கில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே சாரியை கட்டுற மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் தான் நல்ல பக்கம், இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். வேறு எல்லா கிளாத்லேயும், அதாவது ப்ளைனாக இருக்க கிளாத்தில் நல்ல பக்கமும் கெட்ட பக்கமும் உங்களுக்கு தெரியலை, வித்தியாசமே தெரியலைன்னா ரெண்டுமே நல்ல பக்கம்தான், நீங்கள் எப்படினாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எண்டிங் வரை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸில். ஏற்கனவே நம்ம சேனலில் கிளாஸ் 7ல் அப்லோட் பண்ண டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் அந்த வீடியோவில் ஒரு ஸ்டிச் நம்ம பார்த்தோம். ஃப்ளாட் ஃபெல் சீம் ஸ்டிச் பார்த்துருந்தோம். அந்த ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். அதில் டைப் 1 பண்ண போகிறோம். டைப் 1 பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டு சீம் அலவன்ஸ் இருக்கிறதில்ல, ஒன்றை மட்டும் 1/2 இன்ச் கட் பண்ணிவிட்டு இன்னொன்று ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரியும் கூட நீங்கள் பண்ணலாம். அதை விட ஈஸியாக பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். எதுவுமே நீங்கள் கட் பண்ண வேண்டாம். 1/2 இன்ச் நம்ம விட்டதை கரெக்டாக 1/4 இன்ச்சாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு திரும்ப அதை மடிச்சுக்கோங்க. இப்போ அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, நான் ஸ்டார்டிங்கில் எண்ட் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, அந்த 1/4 இன்ச்சை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நான் மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃப்ளாட் ஃபெல் சீம் ஸ்டிச்சு டைப் 1ஐயும் இந்த இதுக்காக லுங்கிக்காக யூஸ் பண்ணலாம். அல்லது அதை கட் பண்ணிகிட்ருக்க டைம் ஆகும், என்னால் இப்படியே ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியும் நீங்கள் செய்யலாம். இதுதான் எல்லாத்த விட ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இப்படி செய்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் ஃபெல் சீம் ஸ்டிச் டைப் 1ல் எப்படி ஃபினிஷிங் கிடச்சோ அதே ஃபினிஷிங் தான் இதில் கிடைக்கும். அதில் கட் பண்ணி நம்ம செய்தோம், இதை கட் பண்ண மட்டும் இல்லை, அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். கமெண்டில் ஒரு சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்த கொஸ்டின்கான என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க சைட் ஜாயின் பண்ணும்போது மேலே ஏறி இறங்கி வருதுன்னு கேட்டிருந்தீங்க. என்ன சைடு ஜாயிண்ட், அதாவது இந்த மாதிரி லுங்கியில் சைடு ஜாயிண்டா அல்லது ப்ளவுஸா அல்லது சுடிதாரா என்னன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணல. நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுதேன். நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு ஜாயின் ஆகலைன்னு சொல்கிறீங்க. அது என்ன ப்ராப்ளம்னு என்னால் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலை. பக்கத்தில் யார்கிட்டையாவது நீங்கள் ஐடியா கேட்டுட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லது அசைன்மெண்ட் குரூப்போட லிங்க்கையுமே நான் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கேன். அதில் ஜாயின் பண்ண உங்களால் முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் ஜாயின் பண்ண முடியலைன்னா அதில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலை. எண்டிங் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். எண்ட் நாட் போட்டு முடிச்சிக்கலாம், பேக் ஸ்டிச் போட்டு முடிச்சிக்கலாம். நிறைய பேர் பேக் ஸ்டிச் நார்மல் மிஷினில் எப்படி போடணும்னு கேட்குறீங்க. கிளாஸ் 8 வீடியோவில் நான் ஸ்டார்டிங்லேயே அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி அதை வெளியே எடுக்கிறோன்னு பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிக்கிட்டோம், கிளாத்தை வெளியே எடுக்கிறத பார்த்துக்கோங்க. ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிக்கிட்டோம், நூலை ரிமூவ் பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி எடுக்கிறோம். ஊசி கீழே இருந்தால் வராது, ஊசியை கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பேக் சைடு இந்த மாதிரி இருக்குது, ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி. ஃப்ரண்ட் சைடு ஒரே ஒரு ஸ்டிச் தான் தெரியும், பேக் சைடு அதாவது உள் பக்கம் 2 ஸ்டிச் தெரியும். இது வெளிப்பக்கம் ஒரு ஸ்டிச்சு, இது உள் பக்கம் 2 ஸ்டிச்சு தெரியும். நான் சொல்கிற ஒவ்வொரு குட்டி குட்டி டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நீட்டாக சூப்பராக ஈஸியாக நீட் ஃபினிஷிங்கில் லுங்கியை ஜாயின் பண்ண முடியும். இன்றைக்கான அசைன்மெண்ட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள்கிட்ட லுங்கி இருந்தால் லுங்கியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லுங்கியை ஜாயின் பண்ணால் போதும். அப்படி உங்கள்கிட்ட லுங்கி இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ரேசன் வேஸ்டி இருந்தால், இல்லைனா வேறு ஏதாவது கிளாத் இருந்தால் அதை நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரே ஒரு ஃபோட்டோவை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதுங்க. உங்களோட எல்லா சஜஷனையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக டைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.